நாட்டுச்சாளம் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். அமெரிக்க அதிபரின் அறிவிப்பை ஈரான் ஏற்றது. 2 வாரங்களுக்கு ஹார்மோஸ் நீரணையை திறப்பதற்கு ஒப்புதல். எங்கள் மீது தாக்குதல் நிறுத்தப்பட்டால் நாங்கள் பதில் தாக்குதலை நிறுத்துவோம் என ஈரான் அறிவிப்பு. அமெரிக்க அதிபரின் 2 வார போர் நிபந்தனையை இஸ்ரேல் ஏற்றது. ஈரான் மற்ற நாடுகளின் மீதான தாக்குதலை நிறுத்தும் பட்சத்தில் டிரம்பின் போர் நிறுத்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளப்படும் என இஸ்ரேல் அறிவிப்பு. தாக்குதலுக்கு தயாராகும் அமெரிக்கா. அமெரிக்க ராணுவத்தின் முக்கிய பிரிவுகள் ஈரான் எல்லையை நோக்கி விரைந்து கொண்டிருப்பதாக கமாண்டர்கள் ஜெனரல்கள் விடுத்துள்ள எச்சரிக்கையை அடுத்து உலக நாடுகளை உற்றுநோக்க வைத்துள்ளது. அமெரிக்காவில் உள்ள 25 மாகாணங்களில் சிக்கோடா என அழைக்கப்படும் PA என்ற புதிய 3.2 கொரோனா வைரஸ் மிக வேகமாக பரவி வருகிறது. ஒமைக்ரான் வைரஸின் தொடர்ச்சியான இது 75 வகையான உருமாற்றம் பெறுகிறது. இதற்கென உள்ள மருந்துகள் போதிய பலன் தருவதில்லை என அமெரிக்க மருத்துவர்கள் அறிவிப்பு. தமிழ்நாட்டை சிங்கப்பூராக மாற்றுவது குறித்து அரசு பேசி வரும் நிலையில் பொது இடங்களில் கழிவுகளை கொட்டக்கூடாது என்று மக்கள் அதிகம் கூடி வணங்கும் அம்மன் கோவில் மற்றும் நகரை சுத்தம் செய்யும் அரசு அலுவலகம் மற்றும் மக்கள் நலன் காக்கும் சுகாதார மையம் அமைந்துள்ள கோவை பேரூர் செட்டிப்பாளையம் பகுதியில் மக்கள் நடமாட்டம் அதிகம் இல்லாத நேரத்தில் சில சமூக விரோதிகள் சட்டவிரோதமாக கழிவுகளை கொட்டி செல்கிறார்கள். கோவை காந்திபுரம் நெல்லை லாலா கார்னர் அருகில் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் கடந்து செல்லும் வழிபாதையில் கடந்து செல்லும் பாதசாரிகளை காவு வாங்குவதற்கு அங்கு உருவம் எடுத்து நிற்கும் கம்பியை நேர்களத்தில் காண்கிறீர்கள். மக்களை அச்சத்தில் ஆட்படுத்தி இருக்கும் அந்த கம்பியை அகற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்று அச்சம் கலந்த குரலில் காந்திபுரத்தில் ஒலித்தது. ஒரு காலத்தில் அரிசி சாப்பாடு என்பது பண்டிகை கால உணவாக இருந்தது. அந்த நிலை மாறி இப்போது ரேஷனில் அரிசி வாரி வழங்கப்படுகிறது. அந்த அரிசியை கூட பலர் வாங்க முன்வருவதில்லை. இதை கடந்து ஒருவர் வாங்கிய ரேஷன் அரிசியை கோவை ஆர்எஸ்புரம் மெயின் பகுதியில் மரத்தின் அடியில் கொட்டியிருக்கும் மனிதமில்லாத செயல் நிகழ்ந்திருக்கிறது. ஒரு காலத்தில் வந்த பஞ்சம் அரிசியை கீழே கொட்டியவருக்கு நினைவில் வரும். பசித்தவருக்கு உணவின் அருமை தெரியும். இந்த செயலை செய்தவர் மகத்தாளர் என்பது கள செய்தியில் தெரிந்தது. வடகிழக்கு மாநிலம் மணிப்பூர் பழங்குடியினத்தவர் மெய்டி மற்றும் கூகி பழங்குடியினர் இடையே மோதல். அது கலவரமாக மாறியது. அது மீண்டும் இப்போது தலை தூக்கியுள்ளது. குண்டுவீச்சு கலவரம் என 2 குழந்தைகள் உட்பட 4 பலியாகியுள்ளனர். இந்த கலவரத்தின் போது மாவட்டத்தில் பெட்ரோல் பங்க் அருகே நின்றிருந்த 2 ஆயில் டேங்கரில் 1 லாரியை தீ வைத்து கொளுத்தினர். அருகே உள்ள போலீஸ் நிலையத்தை சூறையாடினர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.